கோவிலுக்குள்ள உட்காராம இங்க என்ன? நல்லா இருக்குடி. சரி, வாங்க உள்ள போலாம். அபிஷேகம் எல்லாம் இருக்குல்ல. ஒருத்தி. கோயில் மூடிடுவாங்க, பாத்துக்கோங்க. ஆமா ஆமா, அது வேற இருக்கே. வாங்க வாங்க போலாம். நான் பேசணும் என்ன கூட்டம் வேண்டாம், ஏன் கேட்கணும் கேட்க போற? படிக்கிட்ட என்னவா? என் கூட சுத்துறா ம். மட்டும் ஐயா, சும்மா முடியாதா? இது விபரீதம். பார்க்க மாட்டோம், பேச மாட்டேன், எனக்கு என்னன்னு புரியல. கோயில கூட வா. சரி, மற்றதெல்லாம் வீட்டை கொடுத்துக்கிறேன், இது பிரச்சனை வேண்டாம். என்ன இப்பதான் உங்களை எழுப்பி கூட்டாலும் நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? நீங்களாம் வர லேட் ஆயிடுச்சு, இங்க உட்காந்தோம். அவங்க கால் வலிக்குதுன்னு உட்காந்துட்டாங்க. அதான் அப்புறம் இந்த பூஜைக்கு லேட் ஆகுதுன்னு கிளம்புனாங்க. வந்துட்டாங்க, நீங்க வாங்க. வந்துட்டாங்களா? சரி சரி, அப்ப நான் வரேன். வாங்க. பெரிய பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், என்ன பிரச்சனை? இந்த சாமி கும்பிட தானே வந்தோம். ஏன் மாதிரி இருக்கியே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வாங்க, எல்லாரும் சாமி கும்பிட்டாங்க போல. என்னம்மா ஒண்ணும் இல்லப்பா. வேண்டாம். அந்த பக்கம் ஒரு சிலை இருக்கும், அதை பார்த்துட்டு போலாமா? சூப்பரா இருக்கலாம், ரொம்ப கம்மிட்டு வரையில ஊரோட இதுதான் தேர் ரெடி பண்றாங்கல்ல, ஊரம் கூட்ட போறதுக்காக. அது இருக்கு ரத்தம் இருக்காங்க, என்னன்னா நிறைய வச்சிருக்காங்க. இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க? சரி வா, எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ம். கல்வி ஷாப்பிங் பண்ண பிடிக்கும், பெரிய வாங்கி தரவா? வேண்டாம், அம்மா தான் கரெக்ட் பண்ணாங்களே, வாங்கியிருப்பாங்க. வாங்கிக்க மாட்டாங்க, நான் வாங்கி தருவிட்டு இருப்பேன் போல. எல்லா கோயிலுமே அம்மா எனக்குன்னு ஒன்று வாங்கிட்டாங்க. ஏன் வாங்கியிருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு மனசுக்குள்ள சொல்ல மாட்டேன். சரி எடுப்பாங்க, போக போட்டலாமா? யாருக்குள்ள இருந்துச்சு? ஹோட்டல் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு போகலாம். ஓகே. அம்மாக்கான வேற வண்டியில் எடுத்து போயிருக்கோம். சரி போலாம். சரியா கூட சாப்பிடல, ரசிக்கலாம். ஏதாவது மறைக்கிறியா? எல்லாரும் வெளியே இருக்காங்க, வாங்க போகலாம். ஆயிரத்தெல்லாம் தூங்குறாங்க, எல்லாரும் வெளியே இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. சரி போகலாம். சொல்லு, எனக்கு ஒன்றும் தெரியாம எப்படி நகருதா இல்லை. ஆமா, குட்டி வேண்டாம் எல்லாம் இருக்கு. ஆனா இல்லையே. லட்சம் வார்த்தை பேசுறவ 2 வார்த்தை பேசிட்டு இருக்கா. என்ன அது பிடிக்கலையா? என்ன டிஸ்டர்ப் பண்ணதுன்னு சொல்லு, வாசி விட்டு பேசு. எதுவுமே இல்லை. அப்படியே பண்ண ஊருக்கு போகலாம். இல்ல, ஊருக்கு போலாமா? இந்த கோயில்லாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? வேண்டாம். நான் சொல்ற புரியலடா. நீங்க மேல்மருவத்தூர்ல நைட்டு தங்கிட்டு அப்புறம் காலைல இருந்து அந்த கால பைரவர் கோயில், அந்த அம்மன் கோயில், 108 திவ்ய தேசம் பிளான் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் வேண்டாம். ஏன்? அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி போமா. இல்ல, ஊருக்கே போகலாம், போதும். என்னடா? எதுனா நடுப்பழனி பார்த்துட்டு போய் கிளம்பி மேல்மருவத்தூர் அப்படியே நைட்டு ஊருக்கு போயிடுவோம்ல, அது போதும். சரி அப்படி பண்ணலாம். அவங்க ஏதாவது அதை நான் பார்த்துக்கிறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு உங்கள்கிட்ட நான் பேசுவேன், புரியுதுல்ல? ம் இதுக்கு ஓகே சொல்லு, நான் ஓகே சொல்றேன். என்ன கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சரி, அப்போ அவங்க வர வந்து பையெல்லாம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் பரவாயில்ல, சரி. ஒன்றும் கூட இருக்க மாட்டான். ஏங்க? இதுக்கப்புறம் வேணா கூட இருந்துக்கிட்டோம். சரி சரி, ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே தலையாட்டிட்டு அப்புறம் என்ன மாட்டேன் தங்கம். அப்படின்னா சரி. ம் ஓகே. எல்லாம் போறதுக்கு பிளான் போட்டு வச்சிருக்கீங்க. இன்னும் இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது அவளுங்க பிளான், அவளுங்க கேளு. எங்கடி போனோம் உங்களுக்கு? அதான் சொன்னமே, அந்த காலபைரவர் கோயில் அது திறந்துருக்காங்களா, நான் பார்த்ததே இல்லைல்ல. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த பில்டிங் அது எல்லாமே அது பார்க்கணும். அங்க பக்கத்துலேயே தானே இருக்கு அந்த 108 திவ்ய தேசம் பெருமாள் கோயில் இருக்கு. 108 பெருமாள் கோயில் ஒரே இடத்துல, அது பார்க்கலாமே. அங்க கூட பெரிய காளி கட்டியிருக்கதா சொன்னாங்களே, நல்லா ஆள் உயரத்துக்கு வேலே பெருசா இருக்கும்னு சொன்னாங்க. அது பார்க்கலாம் ஆசையா இருக்கே. 3மே பக்கத்துல தானே இருக்கு. அந்த பைரவர் கோயில்ல இருந்து நான் கொஞ்சம் தூரத்துல தான் இது ரெண்டும் ஒன்னா இருக்கு. அப்புறம் என்ன? வேண்டாமே. சரிடாமா, வேண்டாம் சொல்லிட்டு வேண்டாம், புரியுதா? கோவில் உனக்கு பிடிக்கும், ஒன்றுமே வேண்டாம்னு சொன்னீங்க, வேண்டாம். அம்மா ஊருக்கே போகலாம். ம் ஒரே நாள் எப்படி அதெல்லாம் பார்க்க முடியும்?
கோயில் மூடிடுச்சு. 4 மணிக்கு தான் திறப்பாங்க. அதை பார்த்துட்டு இங்க சாமியை கும்பிட்டு கிளம்புறதுக்கு நைட் 12 மணி 1 மணிக்கு ஊருக்கு போறது. பரவாயில்ல, போலாம். அதான் மேல் மருவத்தூர்ல தங்கத்துக்கு பிளான் போட்டாங்களேப்பா. நைட்டு தங்கிட்டு காலையில இருந்து சாமி பார்த்துட்டு திருப்பி அங்க போற மாதிரி. அப்படிதான் அக்கா வச்சு பிளான் போட்டாங்க. புதுசா எப்படி சொல்றீங்க? நைட்டே ஊருக்கு போனா நாளைக்கு நிறைய வேலை இருக்குன்னு பார்த்தேன். கடைக்கெல்லாம் போக வேண்டிய வேலை இருக்கு, சாமி கும்பிடணும்ல. அதானே, நாங்க சென்னைக்கெல்லாம் போகணுமே. போட்டது போட்டபடியே இருக்கு. அங்க போய் சாமி கும்பிடணும். நாளன்னைக்கு மாமா நல்ல நாள் சொன்னாரு, பத்திரிக்கை இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொன்னாரு. இந்த 2 நாள் வேற கோயிலுக்கு சுத்தணும், எவ்வளவு வேலை இருக்கு. பத்திரிக்கைலாம் வைக்கணும் ஊருக்கு. ஊருக்கு வைக்க போறீங்க? சீமங்கத்துக்கு வைக்க வேணாவா? அதே மாதிரி முதல் பத்திரிக்கை மாமா நல்ல நாளா இருக்கு, நாளன்னைக்கு வைக்கலாம்னு சொன்னாரு. ஊர்ல அந்த மரகதத்தை தான், அவங்கதான் 80 கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கதான் கல்யாணம் ஆகி 61 வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு எவ்வளவு இது வைக்கலாம் முடிவு பண்ணி வச்சிருக்கோம். முதல் பத்திரிக்கை முடிவு பண்ணீங்க? ஆமாப்பா, நீங்க வேற ஒரு அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவீங்க, அப்புறம் என்ன? உங்களுக்கே முதல்ல வைக்கலாம். அவருக்கே 90க்கு மேல ஆகலையாப்பா? ஆமா, அவருக்கு 97 ஆகுது. அப்புறம் என்னப்பா, அவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குமே 60 வயசு மேல தாண்டிடுச்சு. பேரன் பேத்தியெல்லாம் எடுத்துட்டாங்க, அவங்களுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கே முதல்ல வைக்கலாமே நினைச்சோம். இது உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சோம், மறந்துட்டோம். சரி, அப்ப இவ்வளவு வேலை வச்சுக்கிட்டு சித்தி இன்னொரு நாள் நம்ம ஊர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா இங்க வந்துக்கலாம். அப்புறம் அடுத்து ஊருக்கு தான் வரப்போறோம்ல. டைம்ல கூட 3 நாள் ஊர்ல தான் இருக்க போறோம், சும்மா வெட்டியா தான் இருக்க போறோம். அப்புறம் என்ன, அப்ப கூட வந்துக்கலாம். ரிசப்ஷனுக்கு ரெசார்ட் போட்டுக்கு 2-3 நாள் ஆகும்ல. அப்ப நம்ம பொண்டாட்டி கூட்டிட்டு தெரியவா, எங்கெல்லாம் கூட்டிட்டு தெரியவியா? அத நான் எங்க ஹனிமூன்ல பாத்துப்பேன். நானா இல்ல உங்ககிட்ட சொல்றேன் உங்களுக்கு. சரி சரி, நான் ஒன்றும் சொல்லலை. அதானே, அப்ப பாத்துக்கலாம். சரி, என்னமோ சொல்றீங்க, கூட்டு போவீங்கன்னு நம்புறேன். அதெல்லாம் சொன்னா செய்வான். என்ன ஒரு ட்ரிப்பு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு 2 ட்ரிப்பு கூட்டு போயிட்டான், அப்புறம் என்ன? சரி நம்புறேன். இதுக்கு அப்படி உட்காந்து அந்த முருகர் கோயில உட்காந்துருக்கலாம்ல. வெயில் அடிச்சுக்கிறா. வாங்க, அங்க போய் உட்காந்து ஒரு போட்டோ எடுக்கணும். உங்க மருமக அனுப்ப சொன்னோம். எங்க பொண்ணு. சரிம்மா, உங்க பொண்ணு அனுப்ப சொன்னோம். சரி வரேன். இவ்வளவு குப்பையா இருக்கு. மரத்துல இருந்து விழுந்திருக்கும், தண்ணி இருந்தா கிளீன் பண்ணுவாங்க. எதுக்கு சூஸ் பண்ணிருக்கீங்க? சும்மா எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம், கோயில் திறக்கிற வரைக்கும் என்ன பண்றது. ஓகே. கடைசியில் அவுட்டிங்லாம் ஏமாத்திட்டீங்க. ஒழுங்க வேற எப்ப பாரு சுத்திக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு 1000 வேலை இருக்கு. நம்மளை இறக்கி விட்டு சுத்தி முடிச்சுட்டு வீட்டை பார்த்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அதுவும் நல்லாதான் இருக்கு. வீட்டுல வந்து புலம்பிட்டு இருக்கிறதுக்கு இதுங்களை இறக்கி விட்டே போயிடலாம். ஆனா நீங்க நம்மளும் போக மாட்டோம், இவங்களும் பண்ண மாட்டானுங்க, நம்மளையும் பண்ண விட மாட்டானுங்க. அது என்ன சரிதான். கோயிலுக்கு திறந்துட்டாங்க பாருங்க, சாமி கும்பிட்டு கிளம்பலாம். நான் போய் பார்க்குறேன் தாத்தா. ஏரியா பேட உட்காந்துருக்கீங்க. கோயிலுக்கு போகிறோம் சொல்லிட்டு ஐயர் உள்ள வந்தாருன்னா தெரியும்ல, கிளம்பலாம் தான். கீழே இருந்தா தெரியாதோ? ஏங்க வண்டி எத்தனாலும் ஐயர் எப்படி இருந்தாலும் வந்தாங்க, நான் வந்தேன்ப்பா, அவ்வளவுதான். எனக்கு எதுவும் சம்பந்தமா இல்லை. கோயில் திறந்துட்டாங்க அவங்களாம். வந்துட்டு இருக்காங்க ஐயா. சரி, உள்ள போய் சாமி கும்பிடலாம்ல. ஆயா, நீங்க கும்பிட்டு வெளியே வாங்க, அடுத்து அவங்க வருவாங்க. மொத்தமா அப்படியும் போக முடியாதுல்ல. பொறுமையா படி இறங்குங்க, அவங்க கும்பிட்டு உட்காந்துட்டு வரத்துக்கு நீங்க படி இறங்கி முடிச்சிருவீங்க. அது என்னவோ சரிதான். சரி, அப்படியே பண்ணலாம். சரி, அப்படி பண்ணிடலாம். சாமி தரிசனம் நல்லா அமைச்சிட்டு. ஆமா, நல்லா அமைஞ்சிச்சு. அவங்க இறங்கிட்டு இருப்பாங்கல்ல. கோயில் சுத்தணுங்க, மத்தவங்க இறங்கிட்டு இருப்பாங்க. சரி, அவங்க சுத்திட்டு வரட்டும், நம்ம இறங்கலாம். சரிங்க. ராஜா வேஷத்துல தான் இருக்காரு. எப்பவுமே அப்படிதான் இருப்பாரு. அந்த கிரீனா? ஆமா, மரகதம். மரகதம் அதான் ஒரு ஃபேமஸ். அப்படியே எடுத்துட்டு வந்து அந்த முருகரை கொஞ்ச நாள் கழிச்சு கட்டி அதையும் ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. இங்க ஏதாவது வீடு கட்டணும்னு ஆசை நிறைவேறாதான் இருந்தா வீடு கட்டிட்டு போனா கட்டுவாங்கன்னு பேரான். அந்த கல்லுங்களா? ஆமா, நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிக்கோங்க. கடவுளே, என் பொண்டாட்டி எனக்கு ஒழுங்காவே கவனிச்சுக்க மாட்டோம், ஒழுங்காக கவனிச்சுக்கோங்க. என்ன லுக்கு, என்ன வேணுமோ அதான் பண்ண முடியும். இவன் சஸ்கிருப்பும் பண்ணாதா? இல்ல முக்கியமா டென்ஷன் ஆகுறேன். பார்த்தாலே ஒரு பயமா இருக்கு. ஐயோ, இந்த வாய் வேற புஸ்கு புஸ்கு உண்மையை சொல்லிட்டு. என்னமா அது? போலாம். அசிங்கப்பட்ட வரைக்கும் போதும், போகலாம். என்ன இறங்கலாமா? அப்புறம் பார்த்துக்கலாம், வாயில ஆரம்பிட்டாங்க. ரொம்ப மாசம் கழிச்சு வரும்.
சரிம்மா ஒரு வருஷம் உள்ள போலாமா? எல்லாரும் உள்ள போயிட்டாங்க, நம்ம தான் போன வாங்க. கடையே சுத்திட்டு இருந்தா நாங்க என்ன பண்ணட்டும்? மட்டும் எப்படி தப்பிச்சாங்க? பசங்க இருந்தா அவளும் வந்திருப்பா. அதான் இல்ல அதான் கோயில் பக்தியில உள்ள போயிட்டான். சரி சரி போலாம், முடிஞ்சிச்சு ஷாப்பிங். எல்லாம் சுத்திட்டு வந்து ஷாப்பிங் போவாங்க. நீங்க தான் பீஸ்ஃபுல்லா சாமி கும்பிடலாம். அதே எல்லாம் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்கன்னா கிளம்பலாம்னு சொல்வீங்க. இப்போ நான் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு சாமி கும்பிட போறதுனால கிளம்பலாம்னு சொல்ல மாட்டீங்க, நான் கும்பிட்டு வரேன் வெயிட் பண்ணுவீங்க. அதான் பிளானு. தான் அதெல்லாம் தெளிவான கிரிமினல் தான். போலாம். வந்துட்டோம். கடத்தருக்குலாம் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டாங்களா இல்லையா, வாங்கிட்டாங்களா இல்லையா? கோயில் சுத்திட்டு போய் வாங்கிருக்கலாம். முடிச்சிட்டாங்க வந்துட்டு இருக்கோம். சரிங்க. இங்கேயும் பலகாரம் சூடு வந்து கடியாச்சு. ஆமா, கிளம்பலாமா? சரிம்மா ஏதாவதுன்னா கடையில் ஏதாவது அண்ணா ஏதோ வேண்டாம். இப்போ என்ன கிட்ட வாங்கிட்டு ஒரு பிரச்சனை? ஒன்றும் இல்லையே பட்டு. என் காசு வேண்டாம் அதானே? அப்படிலாம் இல்லை, சும்மாருங்க. தெரியும். எதுவுமே வாங்கிக்க வேண்டாம். அப்படி இல்லை, வாங்கினா என் காசுல வாங்கணும். நான் கல்யாணம் போடுவேன், அது வாங்காமலே இருக்கேன். ஐயோ, இதுக்கு இருக்கு. நிஜமா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. புரிஞ்சிச்சுன்னு வாங்கிக்கணும். மாற்றின்னு வருதப்ப போலாமா? போயிட்டு பேசினாலும் தெரியும். நான் குச்சிக்காடியா இருக்கும். உங்க அம்மா வாங்கிட்டாங்க அதானே? அடுத்த கதை சொல்ல போறீங்க? பாத்தீங்க தானே, அவங்க வாங்கினாங்க தானே டாய். உங்க பொண்ணுக்கு அவங்க வாங்கினாங்க. சரி, உங்க பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன தொண்டை வாங்கிக்கோங்க, விடுங்க. என்ன வர சொல்லி கம்பல் பண்ணாதீங்க. போலாம். கோயில் சுத்தின்னு பார்த்தா உட்காந்துட்டீங்க. அவங்க சுத்திட்டு வந்தா வந்தேன், லாஸ்ட் சுத்த அவங்க சுத்தவங்க கூட போய் சுத்திடுவோம். சுத்திட்டு வந்தா உட்காரலாம் நினைச்சான். சரி ஊந்தெல்லாம் கும்பிடணும், புருஷன் மட்டும் வந்து கும்பிடலாமே. அவங்க எல்லாம் 9 சுத்து சுத்துறாங்க. சரி சுத்தி முடிச்சுட்டு வரட்டும், லாஸ்ட்டு போய் ஒரு சுத்திட்டு வந்துடலாம். அக்காவை தங்கச்சி ஒத்து முடியாதுல. பரவாயில்லைங்க அத்தை, அத்தை மாதிரி நடிக்கிறதுங்க. எல்லாம் தெளிவா நடிப்பாங்க. திட்டுறோம், புலம்புறோம், திட்டுறோம். அப்படிதான் சுத்திட்டீங்களா? கொஞ்சம் எல்லாம் லேட்டு, எல்லாம் திட்டுறாங்க. சரிம்மா கிளம்பிடலாம். கிச்சுல இங்க இருந்து காலை வருது நம்ம வீடு வாங்க. இந்த காலவர் தான். 20 நிமிஷத்துல இருந்து 6 ஹவருக்குள்ள போயிடலாம் வாங்க. வாங்க வாங்க. மேலே பள்ளி போட்டுருவாங்க, வாங்க போலாம். சரிதான், வெளிச்சம் வாங்க இருக்கும். ஆமா இங்க வந்து தைரியம் கூடிச்சு. ரொம்பவே சப்போர்ட்டா இருக்குல்ல. சொன்னீங்க அப்ப ஏசிட்டு இருக்கோமா? தானே பார்த்தேன். போலாம்.